146 சங்கீதம். சங்கீதம் 146 7வது வசனத்தில் 2வது வரி மட்டும் வாசிங்க. பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தேவன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பசியாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். அது ஜாதி மதம், உயர்வு தாழ்வு தேவன் பார்க்கிறவர் அல்ல. மனுக்குலத்தில் பசியாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா, பிரதமராக வந்து தேசத்தில் பணியாற்றுறாங்க, முதல்வராக பணியாற்றுறாங்க, மாவட்ட கலெக்டராக பணியாற்றுறாங்க, நீதிபதிகள் பணியாற்றுறாங்க, காலேஜ் பிரின்சிபால் வந்து பணியாற்றுறாரு, ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. எதுக்கு? ஆகாரத்துக்கு தான். ஒரு சொல்லுவோமா? இவங்க எல்லாரும் பணியாற்றுறது எதுக்கு? பேசுங்க. ஆகாரத்துக்காக மாத்திரம்தான். ஆகாரத்துக்கு தான். எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களும் தாழ்மையான வேலைகளை செய்கிறவர்களும் கூட ஆகாரத்துக்காகத்தான் பணியாற்றுறாங்க. அதை சிருஷ்டித்த தேவன் அறிந்திருக்கிறார். பசியாக இருளுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும்ட்டு. நம்ம சரீரத்துக்குரியதான பசி இருக்குது, ஆத்மாவுக்குரிய பசி இருக்குது. ஆத்மாவுக்குரிய பசி இந்த பூமியில் எங்கேயுமே கிடைக்காது. ஆத்மாவுக்குரிய ஆகாரம் பூமியில் சொல்லுங்க, எங்கேயுமே கிடைக்காது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த ஆத்மா அந்த வசனத்தினால மாத்திரம்தான் பசியாரி அது வாழும். அந்த ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை சேகரிக்கத்தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய வசனம் என் ஆத்மாவுக்கு ஆகாரம். சொல்லுங்க, தேவனுடைய வசனம் என் ஆத்மாவுக்கு ஆகாரம். ஸ்தோத்திரம். 104 சங்கீதம் 15வது வசனத்தில் கடைசி வரி என்ன சொல்லுது? 104:15 கடைசி வரியில், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை என்ன செய்கிறார்? விளைவிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கவனிங்க. சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை செய்தவங்களும் இருந்தாங்க, ஆராதிச்சுக்கிட்டே சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் சில பேர் இருந்தாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ தேவன் வந்து ஆகாரம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, ஆகாரத்தை விளைவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகாரத்தை பிரசங்கி 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9:7, நீ போய் உன் ஆகாரத்தை என்ன செய்ய? சந்தோஷத்துடனே பூசி. இதுதான் இன்னைக்கு மனுஷனுக்கு வேணும். சில குடும்பங்களில் வந்து 30 நாளும் பிரச்சனை, 30 நாளும் ஆகாரத்தை துக்கத்தோடு சாப்பிட்டு தூங்க முடியாமல் சந்தோஷமாக இருக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனை மட்டும் ஆராதிக்கிற குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்காது, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. 2 எண்ணம் வந்துருச்சுனாக்கும் குடும்பமே ஒன்றுமெல்லாம் போயிடும். 2 எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால், 2 எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் குடும்பம் ஒன்றுமெல்லாம் போயிடும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அப்படியே இரு நாவுகள், இரு மனம், இரு வழி, இரு வழியில் நடக்கக்கூடாது.
அது போய் நம்ம சேர முடியாது, இடையிலேயே அது நின்று போயிடும். ரெண்டாவது எண்ணம் வந்து கெடுக்கிறதுக்குனே வரும். முதல் வர்ற எண்ணம் வாழ வைக்கிறதுக்குனே வரும். ரெண்டாவது எண்ணம் கெடுக்கிறதுக்குனே வரும். அந்த ரெண்டாவது எண்ணத்துக்கு நாம் நீங்களாகணும். இப்போ கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவின் சிந்தையில் வாழ்கிறேன், கிறிஸ்துவின் வார்த்தையை போல பேசி வாழ்கிறேன், கிறிஸ்துவின் குணத்தை போல குணத்தை கை கொண்டு வாழ்கிறேன், கிறிஸ்து பரிசுத்தமாக இருக்கிறது போல் நான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேன். எப்படி பிரச்சனை வரும், தோல்வி வரும், நஷ்டம் வரும். இப்போ பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் தேவன், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் தாயார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை பெற்றவர்கள் கொடுப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த பார்வை தெரியாத ஒரு மனுஷன் தன்னுடைய பாதையில் எப்படி அந்த கோலை தட்டிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரோ, அதே போல் சத்தியம் தெரியாத மனுஷன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தடுமாறிக்கிட்டு கிடப்பாங்க. கர்த்தர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க. அது சரியாக கற்றுக்கொள்ளணுங்க, சரியாக கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறியறதுக்காகவே ஏறத்தாழ 2 வருஷத்துக்கு மேலே நான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன், நைட்டு பகலாம். ஏன்னா ஆழம் தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, காலை விட்டுறக்கூடாது. இன்றைக்கு 30 வருஷம் ஆராதிக்கிறேன், 40 வருஷம் ஆராதிக்கிறவங்களுக்கு சத்தியம், பெரியவங்களுக்கே தெரியல சத்தியம். தேவ சித்தத்தை மட்டும் செய்யணும், தேவ சித்தத்தை மட்டும் செய்யணும். நம்முடைய சுயத்தை ஒழிக்கணும். நம்முடைய சத்தமாக சொல்லுங்க, ஒழிக்கணுங்க. சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத, சாயாத. நீ சுய புத்தியில் சாஞ்சாலே 5 பேர் வந்தால் 5 பேருக்கு சுய புத்தி இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை பக்கம் வரவே முடியாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், மாறி போயிடும். யாத்ராகமம் 16:22, யாத்ராகமம் 16:22, ஆறாம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 ஆகாரம் சேர்த்தார்கள். இப்போ மற்ற நாளெல்லாம் வந்து தலைக்கு 1 ஓமர் மட்டும்தான் சேர்த்தாங்க. இந்த தேவனை ஆராதிக்கிற நாள் ஓய்வு நாள். தேவனை ஆராதிக்கிற நாள், சத்தமாக பேசுங்க, ஓய்வு நாள். இப்போ 6 நாளும் ஆண்டவர் வந்து ஆகாரத்தை கொடுத்துட்டு இந்த ஓய்வு நாளுக்கென்று தலைக்கு 2 ஓமர் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் சம்பாரித்து வாரி கொட்டலாம்னு நினைக்க, கொட்டவே முடியாதுங்க. அது வேறு பக்கத்தில் கொட்டிடும், நமக்கே தெரியாது. அவர் தேவனுங்க, தேவன். உழைச்சா தான் நமக்கு ஒரு பணம் வரும். கர்த்தர் வாயில் சொன்னாலே பணம் வரும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? இந்த ஏரியாவில் வந்து வரி வசூலிக்கிறவர்கள் வந்து வரி வசூலிக்கிறாங்க. ஆண்டவர் பேதுருக்கிட்ட கேட்குறாரு, அந்நியரிடத்திலையா பிள்ளைகளிடத்திலையா யாரிடத்துல வரி வசூலிக்கிறார்கள் என்று. அந்நியர்களிடத்தில் ஆண்டவர், நாம் அவங்களுக்கு இடலாம் இருக்க வேண்டாம், நீ தூண்டி எடுத்துகிட்டு போய் சமுத்திரத்தில் என்ன செய்ய போடு. முதல் வர்ற மீனை எடுத்து வாயை திறந்து பார்த்தேன்னா அங்கே என்ன இருக்கும்? தேவன் அக்கௌண்ட் எங்கே வச்சுருக்கிறாரு? மீன் வாயிலங்க. நீ மீனை பிடிச்சிக்கிட்டே இரு, ஒவ்வொரு மீனையும் பிடிச்சி வாயை திறந்துக்கிட்டே இரு. ஒரு 100 மீன் பிடி, அப்போ தான் ஒன்றில் வரும்னா செத்து போயிடுவார் பேதுரு. தேவன் செய்கிறது எதுவுமே கஷ்டமில்லாத வேலையை தான் செய்வார் ஆண்டவர். ஒரு வேலை சொல்லுவோமா? நல்ல உற்சாகமாக இருங்க. இப்போ சகோதரிகளானாலும் சகோதரிகளானாலும் வசனத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா தான் பிசாசை ஜெயிக்க முடியும். வசனத்தை கை கொண்டா தான் சாபம் வெளியில் போகும். கர்த்தருடைய சாபம் துன்மார்க்கன் வீட்டில் இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 3:33 வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கு.
துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கு. அந்த கர்த்தருடைய சாபம் வெளியே போகணும்னா இயேசு உள்ள வந்தார்னா சாபம் வெளியில் போயிடும். எல்லாரும் வாய் தண்டு ஆண்டவரை துதிப்பான். நல்லா வாய் தண்டு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு வேண்டாம். இப்போ எந்த வேலை செய்தாலும் பிரயோஜனமாக செய்யணும். எந்த வார்த்தை பேசினாலும் பிரயோஜனமான வார்த்தையை பேசணும். ஒரு வேலை சொல்லுவோமா, நமக்குள்ளே நம்ம சுய குணம் இருந்துச்சுனாக்க, சுய குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. கர்த்தருடைய குணங்கள் நமக்குள்ளே வரணும். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தருடைய குணம் வரணுங்கள் நமக்குள்ள. கிறிஸ்தவங்களா வாழ்கிறது ரொம்ப சுலபங்க. கிறிஸ்தவங்களா வாழ்கிறது ரொம்ப சுலபம். கிறிஸ்துவுக்காக நாம் எல்லாரும் வாழணும். யாருக்காக சொல்லுங்க? கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக வாழணும். அல்லேலூயா. இப்போ பசியாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறாரு? வேலை இல்லாதவர்களுக்கு என்ன செய்கிறாரு? வருமானம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்கிறார்? படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தந்து கல்வியை விருத்தியாக்குவார். இதுக்கு எல்லாமே தலைமையும் கிரீடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சோத்திரம். ஓய்வு நாளில் எவ்வளவு கொடுக்குறாரு? சோத்திரம். ஏசாயா 30:23 2வது வரியில், ஏசாயா 30:23 2வது வரி, நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கு. சத்தியம் எப்படி சொல்லுது பாருங்க. ஒரு சகோதரனுக்கு நல்லதை கொடுக்கிறவர் ஆண்டவர், ஒரு சகோதரிக்கு நல்லதை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்போ தேவனுக்குள்ள வரணுங்க. தேவனுக்குள்ள நம்ம வரணும். நமக்குள்ள தேவன் வரணும். தேவன் வரணும். அந்த சகை வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சத்தமாக பேசுங்க, ரட்சிப்பு வந்தது. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரனுடைய வீட்டுக்கு, சகோதரி வீட்டுக்கு என்ன வரணும்? அங்க இருக்கிற தகப்பனுக்கும் தாய்க்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், மகனுக்கும் மகளுக்கும், அதுதாங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம். ரட்சிக்கப்பட்ட குடும்பம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ரட்சிக்கப்பட்ட குடும்பம். தகப்பனுக்கு இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யணும்னு தெரிஞ்சால் தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். தகப்பனுக்கே ஒன்றும் தெரியலைன்னா பிள்ளைகளுக்கு என்னத்தை போதிப்பார்? பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவார்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அது தேவனுக்கு என்று நான் வளர்க்குறேன்னா அல்ல பிசாசுக்குன்னு வளர்க்குறேன்னா? இந்த வாழ்க்கை முடியும் ஒரு நாள். ஆண்டவர் வரும்போது ஒரு நாள் ஆவிக்குரிய நிலைமையில் முடிவு உண்டாகும். ஆண்டவர் வரும்போது முடிவு உண்டாகும். இந்த வாழ்க்கை சரீரத்துக்கு ஒரு நாள் முடிவு வரும். சரீரத்துக்கு முடிவு வந்தவுடனே இந்த உலகத்தையே விட்டுட்டு சரீரம் போயிடும். ஆத்மாவை யார்கிட்ட கொடுக்கறது? சொல்லுங்க. பயந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க. என்னுடைய ஆத்மாவை யார்கிட்ட கொடுக்கறது? அப்படின்னா எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஆராதிக்கணும், ஒழுங்குமுறை இருக்குங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தம் செய்யாமல் என்னுடைய எண்ணத்தின்படியே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். தேவ சித்தம் நான் செய்யறதில்ல, என்னுடைய எண்ணத்தின்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என்னுடைய எண்ணத்தின்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். தேவனுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குமா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கம்மா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகிற மாதிரி எப்படி வாழணுங்கிறது கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பின்மாற்றம் உண்டாகாதபடி எப்படி நிலை நிற்கணுங்கிறதையும் கற்றுக்கொள்ளணும். ஒரு அல்ல சொல்லவுமா? மனுஷனுக்கு முன்பாக வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு, தேவனுக்கு முன்பாக வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு.
இப்போ சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் மனுஷனுடைய பார்வையில் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறதா, தேவனுடைய பார்வையில் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறதா? பேசுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். லூக்காவின் புஸ்தகம் 3:11 2வது வரி. லூக்கா 3:11 2வது வரி. தங்கள் வஸ்திரத்தை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். ஆகாரத்தை உடையவன் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஆகார பிரச்சனை எல்லா வீடுகளிலும் இருக்குதுங்க. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில், ஆவிக்குள்ளானவர்கள் வீட்டில் அது இருக்காது. மாம்சத்துக்கு உரியவர்கள் வீட்டில் பயங்கரமாக இருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் திருமணம் பண்ணி விவாகம் பண்ணால், மனைவியாக இருக்கிற சகோதரி புருஷன் வீட்டிலேருந்து யாரையும் உள்ள நுழைய விடாமல் செய்கிறாங்க. திருமணம் ஆகிருச்சுன்னு சொன்னால் புருஷன் மனைவி வீட்டிலேருந்து யாரையும் உள்ள நுழைய விடாதபடி பயங்கர வார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பிடிச்சவர்களுக்கு செய்வாங்க, பிடிக்காதவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. பிடிச்சவங்களுக்கு செய்வாங்க, பிடிக்காதவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. பசியாக இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், ஆகாரத்தை அதிகமாய் விளைய வைக்கிற தேவன் அவர். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரெண்டு கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 2வது வரியில், 2 கொரிந்தியர் 10:9-10 2வது வரி. புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை என்ன செய்கிறார்? பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆகாரம் கொடுக்கிறவர் ஆண்டவர். அந்த விவசாயத்தை செய்கிறதுக்கு விதையை கொடுக்கிறவர் தேவன். அதை பெருக பண்ணுகிறவர் தேவன். அதை வர்த்திக்க பண்ணுகிறவர் தேவன். இவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆராதிக்கிறவர் ஆண்டவர் வந்தால் எல்லாருமே வருகையில் ஆண்டவர்கிட்ட போயிடணும். எல்லாருமே போயிடணும். சில சகோதரர்கள் நல்ல குணசாலிகளாக இருக்காங்க, சில சகோதரிகள் நல்ல குணசாலிகளாக இருக்கு. சிலருடைய குணங்கள் சரியில்லைங்க. அதாவது கத்தி எடுத்து குத்தி அருவாள் எடுத்து வெட்டி கொல்ல மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள, புருஷனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், வார்த்தையிலேயே கொன்னுக்கிட்டு இருப்பாங்க வருஷம் முழுவதும். அதை டெய்லி கர்த்தர் தம்முடைய சொந்த கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட குணமுடையவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போனார்னா பரலோகம் நிற்கதியாகி போயிருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர, எந்த சகோதரனையும் எந்த சகோதரியும் வார்த்தையால் நாம் துக்கப்படுத்திடவே கூடாது. அது கிறிஸ்துவின் பண்பாடு கிடையாது, குணம் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆறுதல் செய்யணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு பரிசுத்தவான் பேசினா எதிரில் நின்று கேட்குறவங்களுக்கு ஆறுதல் உண்டாகணும், தைரியம் உண்டாகணும். சரி, நம்ம வாழ்ந்துடலாங்கிற எண்ணங்கள் உண்டாகணும். அப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இப்போ ஆகாரத்தை கொடுக்குறாரு, விதையை கொடுக்குறாரு, பெருக பண்ணுறாரு, வர்த்திக்க பண்ணுறாரு. வர்த்திக்க பண்ணுறத 100ன்றதை லட்சமாக்குறார். அல்லேலூயா.
இப்போ இந்த ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கணும்னா அவருடைய வழியில் மட்டும்தான் போகணும். நாம் அவருடைய வழியில் மட்டும்தான் போகணும். வீட்டில் இருந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவோடு வாழணும். சர்ச்சுக்கு வந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்யணும். இந்த பெருமை, பொறாமை, வஞ்சகம், பழி வாங்கிறது, வீம்பு, இந்த கீழ்ப்படியாமல், இந்த கசப்பு, இந்த பகை அம்புட்டையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஆராய்ச்சா அந்த ஆராதனை இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் தாண்டி கூட போகாது பரலோகத்துக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். வெள்ளிக்கிழமை செய்தியில் தியானித்தோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா அந்த இறுதி என்ன செய்யணும்? வாய் திறந்து பேசுங்க. என்ன செய்யணும்? இருக்குதான்னு தயவு செய்து பாருங்கள். இந்த இருதயத்துக்குள்ளே இயேசுநாதரையும் வச்சுக்கிட்டு இதே இருதயத்துக்குள்ளே பகையும் வச்சுக்கிட்டு சகோதரவுக்கு உட்கார்ந்துருந்தாலும் சௌரி உட்காந்து நயா பைசாவுக்கு பிரச்சனை இல்லைங்க. மகனை சத்தியத்தின்படி வளர்க்கணும், மகளை சத்தியத்தின்படி வளர்க்கணும், சத்தியத்தில் அவங்கள நிறுத்தியே ஆகணும். இது ஒரு மல்லி யுத்தம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமாமே. லூக்காவின் புஸ்தகம் 11:3, லூக்கா 11:3, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு என்ன செய்யும்? தாரும். பசிக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனை பார்த்து, அந்த புனிதரை பார்த்து சீசர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு டெய்லி கொடையா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக தருவார், கண்டிப்பாக தருவார். நிறைவான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைவான வாழ்க்கை வேணும்னா தேவனுடைய காரியத்தை நிறைவாக நீங்கள் செய்யும்போது அது நிறைவாகவே வரும், நிறைவாக வரும். ஒரு எல்லை சொல்லுவோமா? நிறைவாக வரும். தங்கம்னு சொல்லி இருக்குதுங்க, தங்கம். அதுக்கு பக்கத்தில் கவரிங்னு ஒன்று இருக்குதுங்க. ரெண்டும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி சேம். அது விலைக்கு போகாதுங்க. எது சொல்லுங்க? எதுக்கு போகாது? அடகு கூட வைக்க முடியாது, அடகு வைக்க முடியாதுங்க. ஆனால் சொல்லிக்குங்க, கல்யாணம்னு நடந்துச்சுன்னா, திருமணம் நடந்துச்சா இதைத்தாங்க பாரி கொட்டி அந்த பெண்ணை கவரிங் பெண்ணாவே மாற்றி போடுறாங்க. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். ஆண்டவர் இயேசு தாங்க ஒரிஜினல் தேவன். ஒரு எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு தாங்க ஒரிஜினல் தங்கம். என்னுடைய ராஜா சொல்லுங்க, நல்லா கம்பீரமா சொல்லுங்க, என்னுடைய ராஜா. அவர் என்னை ஆளுகை செய்கிறார், என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறார். என் குடும்பத்தை தேவன் ஆளுகை செய்யறதுனால சாத்தானுக்கு அங்கே வேலை கிடையாது. நம்ம ஜபம் பண்ண ஜபம் அங்கே போயிருக்கும், நம்ம பாடின பாடல்லாம் அங்கே போயிருக்கும், நாம் செலுத்தின காணிக்கைகள்லாம் அங்கே பரலோகத்தில் போயிருக்கும், நம்ம செய்த ஆராதனையெல்லாம் பரலோகத்தில் போயிருக்கோம். அங்கே பரலோகத்தில் எப்படி இருக்குதுங்கிறத யோசிக்கணும். புஸ்தகங்கள் திறக்கப்படும், ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்படும். அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அதில் நம்ம பேர் இருக்குங்க, பேர். வெளிப்படுத்தல் 21, இது ஒரு ஆலோசனை வசனம். வெளிப்படுத்தல் 21:27 கடைசி வரி வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், சத்தமா சொல்லுங்க, எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்னா அது அவ்வளோதாங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறது மூப்பர்கள் கிடையாது, தூதர்கள் கிடையாது, பரிசுத்தவான்கள் கிடையாது,
தேவனே ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் பேர் எழுதுகிறார். உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கள்னார். இப்போ எல்லாருடைய பேரும் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள், எங்கே இருக்கணும்? நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு டம்ளர் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் மாத்திரமும் அதன் பலனை அடையாமல் போகான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நூற்றி 4ஆம் சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 21வது வசனத்தில், பால சிங்கங்கள் இரைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கப்பட தேரும். இந்த காட்ராஜான்னு சொல்லுவாங்க சிங்கத்தை. அதுலேயே பால சிங்கம் இருக்கு. யானையெல்லாம் அடித்து சர்வசாதாரணமாக கீழே தள்ளி சாப்பிட்றான் அந்த சிங்கம், பால சிங்கம். இந்த சிங்கங்கள்லாம் காலையில் எழுந்த உடனே தேவனால் தங்களுக்கு என்ன செய்யணும், ஆகாரம் கிடைக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லாரும் ரெகுலராக ஆராதனைக்கு வந்துக்கிருந்தீங்கன்னா தான் சாபங்கள் விலகும், நம்ம வேலை செய்கிறதுக்கு பலன் இருக்கும். வர்ற வருமானங்களில் மாதம் மாதம் செலவு பண்ணது போக மிச்சம் வீட்டில் பணங்கள் தங்கி பெருகிக்கிட்டே வரும். நீங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அது அளந்துடுவார். தேவனுடைய நாளை விட்டுட்டு வேலைக்கு போகிறோம்னா அந்த வர்ற பணத்துக்கு செலவுகளை அளந்துடுவார். நம்ம கையில் வர்றது சிரமப்பட்டு வந்தது போகிறது டக்குன்னு போயிடும் பாருங்க. நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை பெருக பண்ண எல்லாம் பெருகிட்டே வரும். ஆண்டவருடைய காரியத்தை குறைக்க எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். கர்த்தருடைய பிள்ளைக்கு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஒரு காலேஜில் பிள்ளையை சேர்த்து விட்டுருக்குறோம். வாரத்தில் ஒரு 3 நாள் காலேஜுக்கு அனுப்புகிறோம். காலேஜில் பெர்மிஷன் கேட்காமலே 3 நாள் நிப்பாட்டிக்கிறோம். திரும்ப போகிறோம் நின்றுக்கிறோம். அங்கே நிற்க முடியாது பாருங்க. ஒரு எழுதி சொல்லுவோமா, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், லீவுன்னு சொன்னால் லெட்ரு கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு டெத்து, இல்லைன்னா திருமணம், இல்லைன்னா வீட்டில் நாங்கள் பால் காய்ச்சுறோம், இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு திருமணம் வச்சுருக்கிறோம், லெட்ரு கொடுக்கணுங்க. கொடுத்த அனுமதி பெற்ற பிறகு தான் நம்ம லீவ் எடுத்துகிட்டு வர முடியும். இன்றைக்கி சபையை எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்களா? சபைக்கு இருக்கிற கணங்கள், சத்தியத்துக்கு இருக்கிற கணம், ஆராதனைக்கு இருக்கிற கணத்தை கொஞ்சம் தயவு சரி யோசிச்சு பாருங்களேன். இந்த காரியம் சரியா தவறான்னு இன்னைக்கு நமக்கு தெரியாதுங்க. அங்கே கரெக்டாக இருக்குங்க இருக்காடு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு எழுதி சொல்லுவோமா, தங்கத்தை பார்த்து இது என்ன பெரிய பிச்சைக்கார தங்கம்னு சொல்லலாம். பிச்சைக்கார தங்கம்னு சொன்னாலும் அது என்னது தான், தங்கம்தான். நம்ம அதை கனம் பண்ணலாம், நம்ம கனவீனம் பண்ணலாம், ஆனால் அது கனத்துக்குரியது தான். எல்லாரும் வாய் தண்டு ஆண்டவரை துதிப்பான். சொல்லுங்க, பால சிங்கங்கள் இரைக்காக கெர்ச்சித்து தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று எழுதப்பட்டிருக்கு. பால சிங்கங்கள். அப்ப வனாந்தரத்தில் இருக்கிற சகல பறவைகள், ஊர்வன, பரப்பன, மிருக ஜீவன்கள் அத்தனைக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் யாரு? கவனிங்க பிரதர், நீங்கள் சத்தியம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கஷ்டம் பிரதர்.
வசனத்தை நீங்கள் கை கொண்டா தான் பிசாசை ஜெயிக்க முடியும். வசனத்தை கை கொண்டா தான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போக முடியும். இந்த வசனம் கேட்குற நேரத்தில் வேறொரு வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அவதிப்படுவீங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விடுறதை விட அதுக்கு நான் சொல்லலை, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். 200 ஆராதனை 500 ஆராதனை செய்ய வேண்டிய இடத்துல 200 ஆராதனை விட்டுட்டு 300 ஆராதனையை செஞ்சுட்டு கற்றுக்கிட்டுலாம் போய் நிற்கிறது கஷ்டங்க. ஏன்னா நம்ம இதுலேயே ஒழுங்கு இல்லை. பார்த்தீங்களா? இதுலேயே என்ன இல்லை சொல்லுங்கள்? இதுலேயே என்ன இல்லை? ஒழுங்கில் இல்லை, ஒழுங்கில்லை. ஆண்டவருடைய வேதத்தை கையில் வாங்கிலிருந்து சபையில் கால் வச்சு ஆராய்ச்சிலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருவிருந்து ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை, ஒரு ஆராதனை விட்டதே கிடையாது நான் வாழ்க்கையில். ஏன்னா இந்த சரீரம் ஒரு நாள் ஆராதனை விடும்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ளே என் சரீரம் உயிரோடு இருக்கும்போது ஆராதனையை நான் பரலோகத்தில் சேர்த்து வச்சுக்கணுங்கிற போராடி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அந்த ஆராதனையை பலகீனத்தோடு செய்யாமல் 84வது வசனத்திலும் கூட 25 வயசு வாலிபன் பேசுறது போல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். சுறுசுறுப்பு எல்லா இடத்திலும் செல்லும், எல்லா நாடுகளிலும் செல்லும். சோம்பேறி சோம்பல் எங்கேயும் செல்லவே செல்லாது. நீங்கள் சேரில் உட்காந்து டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு போகலாம், கற்றுட்டு கணக்கு சேராது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். சங்கீதம் 147 சங்கீதம் 147 9வது வசனத்தில் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு பெத்த பிள்ளைகளுக்கு சிலர் பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோம், ஒரு பணத்தை கொடுத்தோம், உன்னை செஞ்சிருந்தப்பா நீ வாங்கிக்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு. நடத்தலான்னு முயற்சி பண்ணி என்னால் நடத்த முடியல, இந்தா வாங்கிக்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்க. சந்தோஷமாக செய்யணும் பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சந்தோஷமா கர்த்தருக்குள்ள தாழ்மையாக சொல்கிறேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுலேருந்து இது வரைக்கும் உலக மக்கள் மத்தியிலையோ, குடும்பத்தார் மத்தியிலையோ, பழைய குடும்பத்தார் மத்தியிலையோ ஒரு ஈங்குஞ்சுக்கிட்ட நான் சண்டை போட்டதே கிடையாது. அதுக்கு சாட்சி இயேசு, அதுக்கு சத்தியம் வேத வசனம்தான். ஒருத்தர்கிட்ட நான் சண்டை போடவே மாட்டேன். நான் சண்டை போட்டு வாழ்றதை விட நான் செத்து தொலைஞ்சு போகிறது நல்லது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அதாங்க ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தையல் மிஷினை என்ன செய்யும்? துணியை நச்சு 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 தைக்கிறதுக்காக நச்சு 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 குத்தும். அது போல வீட்டுக்குள்ளே ஓயாத குத்தாக இருந்தால் எப்படிங்க வாழ முடியும்? பரிசுத்தர் சொல்லியிருக்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாங்கன்னா அன்பை தவிர தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேறு ஒன்றுமே இருக்கப்படாது. இயேசுநாதர் அன்பாக இருக்கிறார். அவர் கையில் எந்த ஆயுதங்களும் கிடையாது. அப்படியே ஆண்டோடைய கரத்தை பிரட்டி பார்த்தோம்னா தழும்பு மட்டும்தான் இருக்கும். ஆணி துவாரமாக இருக்கும், இல்லைன்னா மேபி தழும்பாக இருக்கும். பரலோகத்துக்கு போகிற அன்னைக்கு அதை பார்க்கலாம். தேவனை எனக்காக பாடுபட்ட கையை நடத்தல காண்பியும்னா கண்டிப்பாக காண்பிப்பார். புஷ்பராஜ் பிரதர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான்.
கண்டிப்பாக காமிப்பார். ஏன்னா தோமா கிட்ட காமிச்சாரா இல்லையா? அந்த அன்பை தவிர இயேசு நாட்டை ஒன்றுமே பார்க்க முடியாதுங்க. லூசிபரை கூட அவன் குணம் சரியில்லைன்னு விலகினார தவிர அவனை வெறுக்கலை பாருங்க. அவன் லூசிபர் அவன் வேலையை அவன் பார்க்குறான், தெய்வம் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இங்கேருந்து நம்ம போகிறோம்னா ஐயோ பாடின பிள்ளைகள் வருது, தேவனை ஆராதித்த பிள்ளைகள் வருது, ஊழியத்தை செஞ்ச ஆத்துமாதையும் பிள்ளைகள் வருது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, கூப்பிடணும் ஆண்டவர். இங்கே ஆராதிக்கிற ஆராதனை தாங்க அங்கே மெஜாரிட்டியாக இருக்கும். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்போம். இங்கே ஆராதிக்கிற ஆராதனை, ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சிங்கங்கள்லாம் கொடிய குணம் உள்ளதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த சிங்கம் இறைக்காக இயேசுவே அப்படிங்கும்போது அது உடனே டக்குன்னு ஆகாரத்தை கொடுக்குறார். அந்த சிங்கம் அப்படி தான் ஒரு மாதிரி சத்தம் போடும். இந்த காகம் இந்த காகம் அந்த குஞ்சு எப்படி சத்தம் கொடுக்கும்? என்ன காக்காங்குமா? குஞ்சு எவ்வளவு சத்தம் கொடுக்கும் அந்த கூண்டில் இருந்துக்கிட்டு. அந்த கூண்டிலிருந்து குஞ்சு சத்தம் போடும்போது அது இயேசுவை நோக்கி கத்துதான் பாருங்க. அதுக்கு ஏன் தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்மளை தேவன் பட்டினி போட்டுருவாரோ? கிறிஸ்தவங்களாக இருந்து செபிக்கலைன்னாக்கும் ஒரு நல்ல காரியமும் நடக்காதுங்க. தகப்பனாக இருந்தாலும் ஜெபிக்கணும், தாயாக இருந்தாலும் ஜெபிக்கணும், புருஷனாக இருந்தாலும் ஜெபிக்கணும், மனைவியாக இருந்தாலும் ஜெபிக்கணும், மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் தனி ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணுங்க. 24 மணி நேரமும் சரீரத்துக்காகவே எடுத்துக்கிறோம். அதில் தேவனை தேடுறதுக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கக்கூடாதா? 24 மணி நேரமே இதுக்கு வேணுமோ? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ தெரியாது அது எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கனப்படுத்தி வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைத்து வச்சிருக்கிறோம்ங்கிறது இப்போ தெரியாது. கர்த்தர் வரும்போது தெரியும். கர்த்தர் வரும்போது தெரியும். விடிய காலம் 4 மணிக்கு நான் பைபிள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சாட்சி. அந்த வேத வசனம் எனக்கு இருதயத்துக்கு திருப்தி ஆகிற மாதிரி பைபிளை எடுக்கும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், கர்த்தாவே நான் செய்தி எடுக்கிறதுக்காக பிரயாசப்படுறேன். நான் ஒரு பரதேசி, தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அறிவு புத்தி ஒன்றுமே எனக்கு கிடையாது. கர்த்தரை நம்பி வேதத்தை எடுத்து நான் விரிக்கிறேன். வசனங்களை நான் நேர்த்த எடுக்கும்படி ஞானம் அறிவை தந்து வசனங்களை வெளிப்படுத்தி வசனங்களை ஞாபகப்படுத்தி ஒரு நல்ல செய்தி எடுக்க என்னை திடப்படுத்தும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பாருங்க, எப்போ பைபிள் வாசிக்க எடுத்தாலும் அப்படி முத்தம் வைப்பேங்க. அப்படி கையை வச்சு, பிதாவே உம்முடைய வேத வசனங்கள் வெளிப்படுத்தும், ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் வெளிப்படுத்தும், ஆவியானவரே உமது வேத வசனங்களை எனக்கு வெளிப்படுத்தும். ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் பைபிள் வசனம் பார்ப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பேன். படித்து முடிச்சுட்டு திரும்ப ஆண்டவருடைய பாதத்துக்கு முத்தம் கொடுக்கறது போல வேதத்துக்கு முத்தம் கொடுத்து தாங்க உயர்ந்த இடத்துல வைப்பேன். கால் படுற இடத்துல வேதத்தை வைக்கவே மாட்டேன் நான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அவரும் தேவன் தான், சத்தியமும் தேவன் தான். இதை ஒரு கணத்துக்குரிய நிலைமையில் வைக்கணும். தகப்பன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது, தாய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது, பிள்ளைங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகும். நம்மளும் ப்ரேயர் பண்ணணும், நம்மளும் ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா ஆத்மா தற்காலிகமான வாழ்க்கையை பெற்ற மாதிரி, சரீரம் நித்திய வாழ்க்கையை பெற்ற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு பூரா டயத்தையும் அள்ளி இதுக்கே கொடுத்துட்டு தேவனுக்குன்னோ ஆத்மாவுக்குன்னோ ஒரு நேரத்தை செலவு பண்ணுறது கிடையாது. அப்படி வேத வசனத்தை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு காலையில் அதிகாலையில் ஜெபம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணிவிட்டு இந்த சரீரத்துக்கு வந்து மிஞ்சி போனால் 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பேன். 1/2 மணி நேரம். அது எதையாவது ஒன்று அவிச்சு சாப்பிட்றதுக்கு. தூங்கிறதுக்கு 5 மணி நேரம் இல்லைன்னா 5.5 மணி நேரம் எந்திரிச்சிடலாம். டெய்லி அதுக்கு மேலே அதை தூங்க விடுறதில்லை. 4 மணினா நீ கர்த்தருடைய வேலையை பாரு. ஒன்றைய அசால்ட்டாக விட்டேன்னா என்னை நீ பாடையில் ஏற்றிடுவேன்னு எனக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே வந்தாலும் முதல் நாள் சபையில் எப்படி கைதட்டி உட்கார்ந்து பாடணும்னா அதே பூரா வாழ்நாள் முழுவதும் நான் கைதட்டி 84வது வயசுலையும் பாடிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா என்னுடைய பாட்டு அங்கே போங்க ஆண்டவர்கிட்ட. பாட்டு போகும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். நான் ஆலயத்தில் கை தட்டுறேன்னு சொன்னால் ரோட்டில் ஒரு ஆள் போகிறாருன்னா அந்த அப்படின்னு கை தட்டினா திரும்பி பார்ப்பார். நாங்கள் கை தட்டினா தேவன் திரும்பி பார்ப்பார். யாருடைய சவுண்டு ஆலயத்திலேருந்து வருது? மாசலாமணிபுரத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது. ஒரு இலை சொல்லவோமா? சிலர் ஆலயத்தில் வந்து பாட்டு பாடும்போது இந்த 2 கையும் டேமேஜ் ஆன மாதிரி இப்படியே போட்டுட்டு பாடுறாங்க. என்னை போல எல்லாரும் சிலுவையில் அறையப்படாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்பா அடிங்கடா சிலுவையில் நான் பரலோகத்துக்கு போகணுன்னு போவோமா? நம்மளை காப்பாற்றிட்டு அவர் செத்தார்ல சிலுவையில். நன்றி உள்ள ஒரு பாடல் பாடணுமா இல்லையா? நன்றி உள்ள கைத்தாளங்களை போடணுமா இல்லையா? கைத்தாளங்களோடும் எவ்வளவு சொல்கிறீங்க? கைத்தாளங்களோடும் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் தேவனை பாடணும். பேரோசை உள்ள வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே சொக்க தங்கமாக இருக்கணும்யா. ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்குது, ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லை. ஒருத்தருக்கு தேவ அன்பு இருக்குது, ஒருத்தருக்கு தேவ அன்பு இல்லை. ஒருத்தர் தேவனுடைய கிரிகளை செய்கிறாங்க, ஒருத்தர் சுய கிரிகளை செய்கிறாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி தேவனுக்கு திருப்திகரமான குடும்பமாக இருக்கும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஜெபிக்கலன்னா கர்த்தருக்கு நமக்கு சம்பந்தம் ரொம்ப இருக்காது. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் உணருங்க. உங்கள்கிட்ட ஜெபம் இல்லைன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் லூக்கா 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, இயேசுநாதருக்கு ஒரு தாகத்தை பாருங்க. என்ன அப்படியே ராக்காலத்தில் ஒளிவ மலையில் ஏறி இரவு முழுவதும் விடிய 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 இயேசுநாதர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்ம வீட்டில் ஜெபம் இருந்தால் தானங்க அந்த வீடு விருத்தி ஆகும். குடும்ப ஜெபம் இருந்தால் தானே அந்த வீடு விருத்தி ஆகும். கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும்ல. எந்திரிச்ச உடனே சோத்திரம் ஐயா, வீட்டுக்காரரை பார்த்து ஐயா சோத்திரம் ஐயா, ஆமாம்மா சோத்திரம்மா. இங்கே இல்லையே, நிறைய வீட்டில் இல்லை. தேவனுக்கு நமக்கு சரியான அந்த ஒரு ஐக்கியம், ஒரு பிரியம், ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம் ஆண்டவர் மேலே ஒரு நல்ல ஒரு அது இருக்கணும். அது இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அன்பு இருக்கணும். பாருங்க, அன்பு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்கிறேன். இரவு ஒரு 9 மணியை போல் என்னை கூப்பிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தேன், அவ்வளோதான். அப்படியே அந்த பிரச்சனையை பேசி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை விடலைன்னா வெளியில் போயிருன்னு சொல்லிட்டாங்க. சரி, வெளியில் போயிருந்தா ஒரு வாரம் 10 நாள் சென்று தான் போக சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படியே வெளியில் அனுப்பிட்டாங்க.
என்னுடைய தாயை விட்டுட்டு வர முடியாமல் துடிக்குது என்னுடைய உயிர் பாருங்க. எல்லாமே போகட்டும், இவங்களை எப்படி விட்டுட்டு போகிறது, கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்தாங்களே, கண்கூட பார்த்தமே அதை அப்படின்ட்டு அப்புறம் என்னுடைய தாய்கிட்ட போய் பக்கத்தில் நின்னேன். என்னப்பா அப்படின்னாங்க. இவங்க எல்லாரும் என்னை பகைச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லுங்கள், என்னுடைய தாய் நீ சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லைப்பா, சக்திக்கு மிஞ்சின நெருக்கடியாக இருக்கு எனக்கு. உன்னை வீட்டுக்குள்ளே எடுத்தோன்னா வீட்டை இடிக்க சொல்லிடுவாங்க, நைட்டே இடிச்சிருவாங்க வீட்டை. என்ன செய்யட்டும், கொஞ்சம் யோசிச்சுப்பார். நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு நீ தான் ஆண்டவரை விட்டுறேன்னு சொல்லி அந்த பேச்சை பேசக்கூடாது யார். நான் கண்ட தெய்வம் அவர், நான் கண்ட தெய்வம், அந்த பேச்சை பேசவே கூடாது. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க முடிவா? ஆண்டவரை விட்டுறேன்னா வீட்டுக்குள்ளே வாப்பா, இல்லைன்னா பெரியவங்க சொல்கிற மாதிரி நீ போயிருந்தாங்க. அப்படியே கண்ணை இறுக மூடி ஆண்டவரை நினச்சி, ஒரு பெல்லன் எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி நின்றுட்டு இப்படி கையை வச்சு பாருங்க, இப்படி கையை வச்சு, இது ஆண்டவர் இயேசு, இது பெத்த தாய், இது ஆண்டவர் இயேசு, இது பெத்த தாய். இயேசு பெருசா தாய் பெருசான்னு சொல்லி என்னென்ன போது இயேசு தான் பெருசர்னு எனக்கு வந்தது, முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் ஆண்டவரோடு தாங்க இருக்கிறேன். ஒரு பின் பாயிண்ட் நான் போகலை. தடுமாற்றங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, கொடுமையான பிரச்சனைகள் இருந்தது. கிறிஸ்து என்னை கைவிடலை, நானும் ஆண்டவரை விட்டு போயிடல. இருக்கிறது ஆண்டவர் இயேசுவுக்காக. ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ நீங்கள் ஆண்டவருக்குன்னு உறுதியாக இருக்கணும். பிரதர்களுக்கும் சிஸ்டர்களுக்கும் சொல்கிறேன், இன்னும் நம்ம 100 வருஷம் வாழ்ந்தாலும், கவனிங்க தயவு செய்து, 100 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த சரீரம் ஒரு நாள் மறிச்சிடும். சரீரம் மறித்த உடனே மண்ணில் போட்டுருவாங்க. நம்ம உயிர் என்றைக்கும் சாகாத நித்திய காலமாக இருக்கும். அது ஆண்டவர்கிட்ட போகணும்னா அவர் தாங்க, அவர் சபை தாங்க, அவர் ஆராதனை தாங்க, அவர் சத்தியம் தாங்க, வேறு வழியே இல்லைங்க. நானே பலியும் என்னால் அல்லாமல் அவர் தாங்க. பூமியில் இருக்கிற எல்லாரும் மரணத்துக்குரியவங்க. இயேசு ஒருத்தரே உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு. அவருக்கு நம்ம உயிர் உள்ள பிள்ளைகளாக இருக்குங்க. வந்து என்னம்மா சபையில் என்னமோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெத் ஆகிடுவாங்களே, என்ன இப்படி என்னடா இப்படி இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் டெத் ஆகிடுவாங்க போல் இருக்குது. என்ன ஆராதனை செய்யணும் நம்ம? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான், கொஞ்சம் கம்மியாக பாடுங்க. உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏசையா. உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே,
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் வாருங்கள் என் சுமைகள், என் வாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். யாரோட நாம் இருக்கணும்? பேசுங்க. ஆண்டவரோடு கூட. இங்கே ஆண்டவருக்காக நம்ம உழைக்கிறது, ஆண்டவருக்காக பாடுபடுறது, பிரயாசப்படுறது அத்தனை தேவன் டெய்லி அது கணக்கில் வச்சிருப்பார். ஆண்டவர்கிட்ட போகும்போது நமக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இருக்கு. தேவனுக்கு மயண்டாட். நான் ஒரு வெறித்தனமான ஆளாக இருக்கிறேங்க இப்போதைக்கு. உலக வாழ்க்கை முடிஞ்ச ஆண்டவர்கிட்ட போனால், அது தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டிட்டு ஆண்டவர்கிட்ட போயிடுவேங்க. எனக்கு இருக்கிற வெறி. போய் ஏசுனாரை கட்டி பிடிப்பேன், தூக்க முடிஞ்சால் தூக்கிடுவேங்க. அப்படி இருக்கிறேன் நான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்னுடைய குடும்பத்தாரையே இழந்துட்டு இவருக்காக நான் 54 வருஷம் நிற்கிறேங்க. அப்படின்னா எவ்வளவு தாகமாக நான் இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 30:25 2வது வரியில், நீதிமொழிகள் 30:25 2வது வரி. சிறிய இல்லை 2வது வரி. கவனிங்க. 25 2வது வரி. அதுதான் 2வது வரி. அற்பமான செந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். அது எவ்வளோ பெரிய உடம்பு உள்ளது? அற்பமான சந்து. அது கோடை காலத்தில் என்ன செய்யுது? ஆகாரத்தை சம்பாதிக்குது. அதுவும் அட்வான்ஸாக இந்த விண்டர் காலம் வர்றதுக்கு முன்னதாக ஆகாரத்தை அது சேமிக்குதுங்க. ஒரு எறும்பா 2 எறும்பா, ஒரு வலையில் லட்சம் எறும்பு இருக்குங்க. அம்பட்டும் ஒற்றுமையாக இருக்குதுங்க. பாருங்கள், எறும்பு கூட ஒன்றுக்கு ஒன்று கடிச்சிக்கிறது கிடையாது. ஒற்றுமையாக இருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. ஒற்றுமையாய். அப்படி ஆவிக்குரிய குடும்பம்னா குடும்பத்துக்குள்ள பிரிவினையே இருக்கக்கூடாதுங்க. மகனுக்கு திருமணமானாலும் ஒன்றா தான் இருக்கணும், மகளுக்கு திருமணமானாலும் ஒன்றா தான் இருக்கணும், ஒரே குடும்பமாக தான் இருக்கணும். ஆவிக்குரிய குடும்பத்தில் பிரிவினைகள் வரவே கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்து ஒரு கூட்டத்துக்காக பிரிஞ்சு இருக்கிறாரா? இல்லை, எல்லாருக்கும் அவர் தேவன். அப்படின்னா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுங்க. குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். எல்லாரும் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். இதில் நம்ம ஆராதனை செய்கிறதும் ஆராதனை விடுறது இதெல்லாம் இப்போ நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம்னா அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்.
இந்த ஓய்வு நாளை தேவனுடைய சித்தப்படி இணைத்து நாம் செய்யணும். ஓய்வு நாளை தேவனுடைய சித்தப்படி இணைத்து செய்யணும். தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 2வது வரியில் 2வது வரி மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 2வது வரி 2வது வரி வாசிங்க. நீ மண்ணா இருக்கிறபடினால உன் முகத்தின் வேர்வையினால் என்ன செய்வாய்? ஆகாரம் புசிப்பாய். நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் என்ன செய்வாய்? ஆகாரம் புசிப்பாய். அதான் 2வது வரி. இது எதனால? ஆசீர்வாதத்தினால வந்ததா, சாபத்தினால வந்ததா? சாபத்தினால. சாபம் பரிசுத்தத்தினால வந்ததா, பாவம் செய்ததுனால வந்ததா? அப்ப எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கெல்லாம் சாபம் இருக்குமுங்க. எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். ஒரு எல்லை சொல்லுவோமா? கலாத்தியர் 3:13 2வது வரியில், கலாத்தியர் 3:13 2வது வரியில், வாசிங்க. கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். இந்த ஆதாம் செய்த பாவம், ஏவாள் செய்த பாவம், இந்த கடைசி நாட்களில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டார், அவர் பாடியில் எடுத்துக்கிட்டார். இப்போ நம்ம எல்லார் மேலே என்ன கிடையாது? வாயை தரங்க. சாபம் இல்லை சொல்லுங்க. என் மேலே சாபம் இல்லை, என் பிள்ளைங்க மேலே சாபம் இல்லை. தெய்வத்தின் ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்கு, எங்கள் வீட்டில் இருக்கு. ஆராதனை செய்யணுங்க, ஆராதனை செய்யணும். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் 6 நாள் வேலை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சர்ச்சுக்கு போனால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு எண்ணி விசுவாசித்து எல்லாரும் வரணுங்க. பிசாசு நூதனமாக சில வேலைகள்லாம் செய்து பார்ப்போம், விடக்கூடாது. நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். என்னுடைய இடுப்பு எலும்பு பாதி உடஞ்சிருச்சுங்க, பாதி உடஞ்சிருச்சு. எக்ஸ்ரேயில் காமிக்கிறாருங்க, பாரியா கொஞ்சம் தான் தொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆப்ரேஷன் பண்ணணுமா சார்னு கேட்டேன். இல்லை, ஆப்ரேஷன் பண்ணால் உங்களால் தாங்க முடியாது. சிறு பிள்ளைக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், டானிக்கை கொடுக்குறேன், பெட் ரெஸ்ட்லேயே அதை சரி பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்க என்ன செய்யணும்? அப்படியே அங்கலாக்கிது என்னுடைய ஆவி. ஸ்தோத்திரம். வழக்கம் போல் மெதுவாக உட்காந்து வசனத்தை பார்த்துட்டு எலும்பு முறிஞ்ச அந்த ஞாயிற்றுக்கிழமையே நான் இங்கே ஆராதனையை ஃபுல்லாக நடத்தினேன். ஏன்னா இந்த பரதேசி பய பூமியில் ஒரு ஆராதனை விட்டுட்டாங்கிறது பரலோகத்தில் கணக்கு வர விடக்கூடாதுன்னு நான் வைராக்கியமாக ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீங்கள் செய்கிற ஆராதனை பலத்தோடு செஞ்சால் உங்களுக்கு ஆசீர்வாதம், பலகீனமாக செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு பக்கம் வேலைக்கு போகும்போது பலகீனமாக செஞ்சால் அடுத்த நாள் வேலைக்கு வர வேண்டான்றாங்க. தயவுசெய்து நீங்கள் சுதாரிங்க. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், யோவேல் 1:16 1059 பக்கம், 1059 பக்கம், யோவேல் 1:16 நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? இந்த ஆதாம் பாவம் செய்தனால அப்படியே இந்த பாவம் சபைக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு மனுஷனை விட்டு ஆகாரமும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? இப்போ கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்ததுனால
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்ததினாலே இன்றைக்கு நாம் ஆலயத்துக்குள்ளே சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சி அடைய தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். தேவனும் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மல்கியாவின் புஸ்தகம், வேகம் எடுங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனவென்று சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். எல்லாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆலயத்திலும் ஆகாரம் இருக்கணும்னு சொல்லி விரும்பினார். அல்லேலூயா. ஆலயத்தில் இது தேவனுடைய வார்த்தை, இது வாக்குத்தத்த வார்த்தை. இதை செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அது என்ன சொல்லிருக்காருன்னா, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும். அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பார்த்தீங்களா, தேவனே சொல்றாருங்க, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் என்ன செய்வேன், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டானா என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சில தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அப்படியே அதை கரெக்டாக செய்கிறாங்க, அதுலேயும் தேவனை கனம் பண்ணி செய்யணும்னு சொன்னால், கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது, 30ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக இருந்தால், 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக இருந்தால் அன்னைக்கு சம்பளத்தை போட்டுரும். ஆனால் நம்ம அதை வாங்கி ஒரு 15 நாள் சென்று கர்த்தருக்கு ஒன்றை கொண்டு வரோம்னு சொன்னால், எல்லா செலவும் பண்ணி கடைசியில் வரும்போது அது ஒரு கனம் இல்லாததாக போயிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது கூட கொடுக்கப்படும். 145ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில், சங்கீதம் 155:15, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பாய். எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரை என்ன செய்யுது, ஏற்ற வேளையில் அவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறான், ஆகாரம் கொடுக்கிறார். நம்ம வீட்டில் 2-3 பேர்த்துக்கு சமைச்சு கொடுக்கணும்னு தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு கிடக்குது. சில நேரங்களில் டெய்லி போராட்டம், வீட்டில் இந்த ஆகார பிரச்சனை தான். காலையில் என்ன செய்கிறது, மதியம் என்ன செய்கிறது, நைட்டு என்ன செய்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, தரையிலிருந்து ஆகாரம் விளையும்படி செய்த கர்த்தர் வானத்திலிருந்து ஆகாரம் வர்ற மாதிரியும் செய்கிறாங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. ஒரே டயத்தில் பாருங்க, 30 லட்சம் பேருக்கு ஒன்றா ஒரே டயத்தில் ஆகாரம் கொடுக்கிறார். 5 அப்பத்தை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு என்ன செய்தார், திருப்தி செய்தார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 32 132 15வது வசனத்தில், அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை அப்பத்தினால் என்ன செய்வேன், திருப்தி ஆவேன். ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அந்த சாப்பிட உட்காரும்போது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி அந்த ஆகாரத்தை ஜெபம் பண்ணி தான் சாப்பிட்ணும். பிள்ளைகளையும் ஜெபம் பண்ணி சாப்பிட்றதுக்கு பழக்கணும். ஜெபம் பண்ணியா தட்டு வந்த உடனே கை தட்டுக்கு போனாலே வாய் ஆணு திறக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு சில பேர் ஜெபம் பண்ணி சாப்பிட்றாங்க, சில பேர் ஜெபமே பண்ணுறது கிடையாது. அந்த ஜெபம் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த
அந்த ஆகாரத்தில் என்ன கிருமி இருந்தாலும் என்ன தோசை இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திடுவார். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது எல்லாம் சோத்திரத்தினால துதியினால எல்லாம் பரிசுத்தமாயிரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆகாரத்தை ஆசீர்வதித்தாருக்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் சாப்பிடும்போது அப்படியே ஆகாரத்துக்கு முன்னாடி கையை அப்படி வச்சு, பிதாவே நீங்கள் ஆசீர்வதித்தாங்க, ஆண்டவரே நீங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதித்தாங்க, ஆவியானவரே ஆகாரத்தை ஆசீர்வதித்தாங்க, என் சரீரம் பலன் அடையணும், ஆரோக்கியம் உண்டாகணும், ஆயுசாக்கள் பெருகணும், சமாதானம் உண்டாகணும். இந்த ஆகாரத்தின் பலனை நான் கர்த்தருக்கு செலவு பண்ணுவேன். கண்டிப்பாக ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.